ஏக்கா குடிக்க எதுவும் எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் டீ, கொஞ்சம் வயிறு வலிச்ச மாதிரியே இருக்கு. பத்துக்க சிச்சி எங்க? அம்மா ஜாதகம் பக்கத்துல போயிருக்காவே. ஜாதகமா எதுக்கு? அதான் அப்பாவோட ஓனர் பையன், அவனுக்கும் எனக்கும் ஜாதகம் பார்க்க போயிருக்காவே. கல்யாணம் வேண்டான்னு சொன்னாவில, அம்மையும் மறுபடியும் அப்பா பக்கம் சேர்ந்துக்கிட்டாக்க. 2 பேரும் சேர்ந்துதான் ஜாதகம் பார்க்க போயிருக்காவே. உனக்கு சம்மதமா? நான் எப்படிக்கா சம்மதம் சொல்லுவேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. என்ன பண்றதுனே தெரியலக்கா. சித்தி எதுக்கு இப்படி பண்றாவே தெரியல. சரி நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு. ஜீரக தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம், நான் பாட்டில் போட்டு தான் வச்சிருக்கேன், நான் எடுத்து குடிச்சுக்கிடுறேன். சரி, ரொம்ப வலிச்சா சொல்லுன்னு. சரி டி. சுவாணி, ஏட்டி சுவாணி. ஏக்கா நீ தூங்கு, நான் வாரேன். சரிம்மா. வாங்கக்கா, அம்மா வீட்டில் இல்லையே. ஏட்டி சுவாணி, அம்மையை பார்த்துட்டு தான் வரோம். சுவாணி, உனக்கு கல்யாணமாமே? சுவாணி, கேள்விப்பட்டதுல உண்மையா? ஆமாக்கா, என்ன பண்றதுனே தெரியல. எங்க அம்மாவும் அப்பாவும் இப்படிலாம் பண்றாவ. ஆனா சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லக்கா. அப்ப நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லிட்டேன்க்கா நான் படிக்கணும்ட்டு. ஆனா அவிய 2 பேரும் கேட்கவே மாட்டுக்காவ. நல்ல சம்பந்தம் வருது, அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு இருக்காவ. எதுக்கு மல்லியக்கா இப்படி பண்ணுதாவ? நீங்களாவது எங்க அம்மா கிட்ட பேசுங்கக்கா. சரிம்மா, நீ எதுவும் வருத்தப்படாம இருன்னு. எப்படிக்கா வருத்தப்படாம இருக்கிறது? இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கல்யாணத்தை முடிச்சிருவோன்னு பேசுறாவக்கா. நெட்டூஸ், உங்க ஒரு ஆட்களுக்கு அறிவே இல்ல. எதுக்குடி? ஆமா நெட்டூஸ், படிக்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணா என்னதான் பண்றது சொல்லு. எடிவிட எப்ப வந்திய? வாங்கக்கா, இக்கா இப்பதானே போனியே, அதுக்குள்ளயும் வந்துட்டியே? ஆமாட்டி, கூட்டம் இல்ல. போன உடனே ஜாதகத்தை காட்டினவ பார்த்தாவ வந்தாச்சு. இம்மா என்ன சொன்னவ? ஏட்டி 2 ஜாதகத்துக்கும் 10 பொருத்தம் பக்காவா இருக்குதாமா. கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கிடலாம், உங்க இஷ்டம்ட்டாவ. அதான் நாளைக்கு உனக்கு பூ வைக்க போறோம். இம்மா என்னம்மா சொல்ற? ஆமா மக்களே, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா, அதனால நாளைக்கு வந்து பூ வைக்க சொல்லிருமே. மல்லி, நீ போய் வேற சேலை கட்டிட்டு வா, சம்மந்தி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துருவோம். சரிங்க. என்ன யானை இப்படி பண்ணுதியே? படிக்க பிள்ளைல. ஏட்டி படிக்க பிள்ளைன்னா என்ன பண்றது சொல்லு. நல்ல சம்பந்தம் வருது, கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. பவுன் வேலை நாளைக்கு எப்படி யாருது பத்தியா? ஆண்டி, நீங்க ரொம்ப விவரமான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா பிள்ளைகள் வாழ்க்கையில ரொம்ப மோசம். அதுக்கு இல்லம்மா, அப்படி சொல்லாத. நீ ஒரு தாயா இருந்து பாரு, அப்ப தெரியும். எங்க இருங்க, நான் இப்ப புடவை மாத்திட்டு வந்துடுறேன். அங்கிள், நீங்களாவது நாங்க சொல்றது கேளுங்களேன். இதுல கேக்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆல்ரெடி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. மீனாட்சி பாட்டி வந்து பேச சொல்லட்டா? இம்மா, என் பிள்ளை வாழ்க்கை நான் தானம்மா முடிவு பண்ணணும். யார் வந்து பேசினாலும் உங்க முடிவு மாற போறது இல்ல. இன்னே நீங்க படிச்சாலு தானே, நீங்க இப்படி முடிவு எடுக்கலாமா? சுவாணி, எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போ. எப்பா வீட்டுக்குள்ள போனா போ சுவாணி. எந்திரி நெட்டூஸ், நமக்கு மரியாதை இல்ல இடத்துல நம்ம ஏன் நிக்கணும்? ஏட்டி ஏன் அப்படி சொல்லுதா? என்ன நெட்டூஸ், நம்ம சொல்றத காதுலயே வாங்கல. பிள்ளை எந்திரிச்சு உள்ள போ சொல்லுதாரு. அப்ப நம்ம கூட பேசக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். என்னமோ பண்ணிட்டு போறாரு. அவரு பிள்ளை வாழ்க்கை அவரு கையில. பாட்டி போலாம். அங்கிள், ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுடுங்க. அந்த பிள்ளை நாளை பின்ன கண்ணை கசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். என்ன இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கண்ணே. ஏங்க, நான் ரெடி ஆயிட்டேன், போகுமா? எம்மா என்ன மக்களே, எட்டி நீ கிளம்பி ரெடியாரு, கொஞ்சம் கடைக்கு போன்றிருக்கு. எம்மா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லம்மா. சுவாணி, அப்பாவும் அம்மாவும் உனக்கு எது செஞ்சாலும் நல்லது தானம்மா செய்வோம். நீ கண்டறிய பேச்செல்லாம் கேட்டுட்டு உன் மனசு குழப்பிக்கிடாத. நீ மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா போனான்னு வெயி, நல்லா படிக்கலாம், ஆசைப்பட்ட துணி போடலாம், உனக்கு இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். யாரும் ஒன்னே எதுவும் கேட்க முடியாவ. ஆமாட்டி, அம்மைய பாரு, இப்படி சாதாரண ஆளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மாசம் ஆனா 100 ரூபாய் மிச்சம் முடிக்கலாமா, 200 ரூபாய் மிச்சம் முடிக்கலாமா, மல்லிகை சாமானுக்கு அவ்வளவு வரும், வீட்டு வாடகைக்கு அவ்வளவு வரும்னு எப்படியெல்லாம் அம்மா மனசு தவிக்குது தெரியுமா? அவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீ மருமகளா போனா அது எப்படி இருக்கும் பாரு. உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் டி. எம்மா படிக்கணும்மா, நீங்க சொல்றதெல்லாம் படிச்சாலே எனக்கு வந்துரும்மா. ஆமா, படிச்சா வருது. படிச்சா 3 வருஷம் உனக்கு பீஸ் கட்டணும். பீஸ் கட்டுறதுக்கு எங்க இருக்கு என்கிட்ட துட்டு? அம்மையும் அப்பாவும் உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வோம், புரிஞ்சுக்க. பேசட்டிக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க போய் படிக்க பாரு. நல்ல பிள்ளை புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கேன். எங்க வாங்க நம்ம போ. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. தம்பி, உனக்கு 1000 வாட்டி சொல்லியாச்சு, எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். லவ் மேரேஜ்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. பேசாம நான் பாக்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்ப உங்க காலில் வேணாலும் விழுறப்பா, ப்ளீஸ் பண்ண கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதம் சொல்லுங்கப்பா. என்னால பூரணிக்கு துரோகம் பண்ண முடியாதுப்பா. நான் இல்லைன்னா பூரணி உயிரையே விட்டுருவாப்பா. ப்ளீஸ்ப்பா, இவ்வளவு நாள் நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. கல்யாணத்துல மட்டும் ஏன் அப்பா அடம் பிடிக்கிறீங்க? சிவா எந்திரி. முடியாதுப்பா, நீங்க சம்மதம் சொல்லுங்க, அப்பதான் எந்திரிப்பேன். சிவா எந்திரி, டென்ஷன் பண்ணாத சிவா எந்திரி.
அதே தான் நான் சொல்கிறேன். இவ்வளவு நாள் நீ எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதே மாதிரி எனக்காக இந்த ஒன்று நீ பண்ண. ஏன்ப்பா இவ்வளோ அடம்பிடிக்கிறீங்க? பூரணிக்கு என்ன குறை? தம்பி சொன்ன புரிஞ்சுக்க. ஓன் கூட சரி சமமாக வேலை பார்க்குறவன் தங்கச்சி நீ லவ் பண்ணுறேன்னு சொல்றியே, நல்லா இருக்கா? தங்கச்சி இல்லை அக்கா, ஏதோ ஒன்று. நீங்கள் மட்டும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க பொண்ணதுன்னு எனக்கு பார்த்துருக்கீங்க. தம்பி அவர் நம்ம கம்பெனிக்கு 20 வருஷமா விசுவாசமா இருக்காரு. சொன்னா புரிஞ்சுக்கையா. அப்ப எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். சமந்தி, அடடே சமந்தி, வாங்க 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 சமந்தி, நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல சமந்தி. சிவா யாருன்னு தெரியுதா? தம்பிக்கு தான் என்னைய அடையாளம் தெரியுமே. தம்பி இவங்க தான் என் மனைவி. சரிங்க அங்கிள். இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா சமந்தி, இவன் தான் என் பையன் சிவகுமார். சிவான்னு கூப்பிடுவோம். நான் இன்னைக்குதான் மாப்பிள்ளையை பார்க்கேன், அழகா இருக்காரு. என்ன சம்மந்தி, என்ன விஷயமா பாக்குறதுக்கு வந்திய? எதுனால ஃபோன் பண்ணிருக்கலாமே? அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, ஜாதகம் தந்தியல்ல, பையனோட ஜாதகம். ஆமா, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச ஜோசியர் இருக்காவன்னு சொன்னீங்களே, பாத்தியலா? ஜாதகம் பார்த்தாச்சு சம்மந்தி. என்ன சொன்னாவ சம்மந்தி? சம்மந்தி 2 ஜாதகத்துக்கும் 10 பொருத்தமும் நல்லா இருக்குதாமா. 2 ஜாதகமும் நல்லா பொருந்திருக்கு. அதனால நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாவ. ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா சம்மந்தி, நாளைக்கே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. பொண்ணுக்கு பூ வைக்கலான் இருக்கோம். அப்படியா? நாங்க தானே வரணும். ஆமா சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கச்சோ யாராவது இருந்தாங்கன்னா வந்து பூ வைக்க சொல்லணும். அப்படியா சம்மந்தி? என்ன பண்றது, என் மனைவி இறந்து 20 வருஷம் ஆகுது. அதுல இருந்து சொந்த பந்தங்கள் பேச்சுவார்த்தை கிடையாதே. ஐயோ சம்மந்தி, உங்க சைடு யாராவது இருப்பாவுல்ல? ஐயோ சம்மந்தி, நீங்க வேற. நான் தனியாளா இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன். சொந்த பந்தங்கள்லாம் கூட இருந்துச்சுன்னா சூனியம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. சரி சம்மந்தி, அப்ப நீங்களும் தம்பியும் வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வாங்க. நல்லது. எத்தனை மணிக்கு சம்மந்தி? காலையில 10 to 12 நல்ல நேரம் இருக்கு. சரி, அப்பவே பூ வச்சிருவோம். பூ வைக்கிறதுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணணும்? எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது பார்த்துடுங்க. அதனால எது எப்படி பண்ணணும்னு நீங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டீங்களா? ஐயோ சம்மந்தி, அதை பத்தி உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். பூ வைக்க நாங்க பிள்ளைல ரெடி பண்ணி விடுறோம். ஆமா, நீங்க உங்களுக்கு போய் தேவையான ஆளு வேண்டப்பட்ட ஆளை மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும். சம்மந்தி, பூ வைக்கிறதுக்கு ஊர்ல எல்லாருமே கூப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்? ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துறவா? ஐயோ சம்மந்தி, நாங்களே பெரிய கேட்டரிங் வச்சிருக்கோம். அப்படியா? என்ன மாணிக்கம் சொல்லவே இல்லை. ஆமா சார், பெரிய கேட்டரிங்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன அளவுக்கு வச்சிருக்காங்க. என் மனைவி தான் இன்சார்ஜ். ரொம்ப நல்லதா போச்சு சம்மந்தி. அப்போ கல்யாணத்துக்கு நீங்களே சமைச்சிருங்க. ஐயோ பயப்படாதீங்க சம்மந்தி. காய்கறி, அரிசி, அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்து இறக்கிடுறோம். நீங்கள் சமையலுக்குன்னு ஆட்கள் வச்சிருப்பீங்கல்ல, அவங்கள வச்சு ரெடி பண்ணிடுங்க. ரொம்ப நல்லது சம்மந்தி. கேட்டரிங் பண்ணுறவங்களுக்கு என்ன ஏது சேலரின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தந்துடுவேன். ஐயோ சம்மந்தி, இது நம்ம பிள்ளைகளு கல்யாணம், நம்ம தானே செய்யணும். ஐயோ சம்மந்தி, அப்படி சொல்லாதீங்க. நம்ம 2 பிள்ளைகளுக்கு சுட்டி இது பண்ணலாம். வந்து சமைக்கிறவங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. என்ன மாணிக்கம், நான் சொல்றது சரிதானே? ஆமா சார். நான் வேற அடிக்கடி மாணிக்கன்றேன், நீ வேற அடிக்கடி சாருங்கிற. 2 பேரும் சம்மந்திங்கிறதே மறந்துட்டோம். சரிங்க சம்மந்தி, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு அப்ப மறக்காம பூ வைக்கிறதுக்கு வந்துருங்க. நான் ஊர்ல எல்லாத்துட்டையும் போய் சொல்லணும் பார்த்துடுங்க. நாங்க வாரோம். சரிங்க சம்மந்தி. தம்பி வாரோம். சரிங்க ஆண்டி. யாரை கேட்டு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்றீங்கப்பா? யாருக்கிட்டடா சம்மதம் கேட்கணும்? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நானு. என்கிட்ட சம்மதம் கேட்டீங்களா? சிவா, இவ்வளவு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருந்தேன். கல்யாணத்தை மட்டும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, அவ்வளவுதான். முடியாதுப்பா. முடியாதுன்னா உங்க அப்பாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் அம்மா இல்லாம இருந்தல்லாம், அதே மாதிரி அப்பா இல்லாம இருந்து பாரு. அப்பதான் ஏன் கஷ்டம் தெரியும். ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாது, இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும். ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறீங்க? இவ்வளவு நாள் அம்மா இல்லாம என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. இப்ப நீங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீங்க தானேப்பா. அழுவதையா? நீ அழுத அப்பாவால தாங்க முடியாது. ப்ளீஸ்ப்பா, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரே ஒரு விஷயப்பா. ப்ளீஸ்ப்பா, பூரணியை மறக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. அழுவதையா? அழுவாத. நான் தான் உன் மனசு புரிஞ்சுக்காம கௌரவம் அது இதுன்னு பேசிட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்கப்பா. பூ வைக்கிற நிலைமை வரைக்கும் வந்துட்டேயா. இனி எப்படியா நிறுத்த முடியும்? எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கையா. நான் இல்லைன்னா பூரணி செத்துருவாப்பா. பூரணி கிட்ட நான் வந்து பேசுறேன்யா. வேண்டாப்பா, பூரணி வீட்டுல வந்து பேசுங்கப்பா. ஐயா, இப்ப மாணிக்க வீட்டுல பொண்ணுக்கு பூ வச்சிருவா ஐயா. உன்னைய நம்பி தானையா வைக்க சொன்னேன்.
உங்க அப்பா கண்ணுல இருந்து என்னைக்காவது நீ கண்ணீரை பார்த்துருக்கையா? எனக்காக உன் காதலை விட்டு கொடுக்க கூடாது ஐயா. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே ஐயா. அழுவாதீங்கப்பா, அழுவாதீங்கப்பா. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா, அழுகாதீங்கப்பா. ஐயா உண்மையாவ சொல்றேன். ஆமாப்பா, நான் பிறந்ததுல இருந்து எல்லாமே என் ஆசைப்படிதான் நடந்துச்சு. என் கல்யாணம் மட்டுமாவது உங்க ஆசைப்படி நடக்கட்டும். அழுகாதீங்கப்பா. ஐயா உனக்கு சம்மதம் தானே? உங்க விருப்பம் தான் என் விருப்பமாப்பா. நான் நீங்க பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்பதான் அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. நீ வேணா பாரு, அப்பா பார்த்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையே திருப்பி போட்டுறேன்னா பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஐயா அப்ப நாளைக்கு பூ வைக்க போறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா.